சம்பூர் அனல் மின்சாரம் சம்பந்தமாக தொடர்ந்தேர்ச்சியாக திருகோணமலை வாழ் பொதுமக்கள் ஆர்ப்பாட்ட பேரணிகளை மேற்கொண்ட நிலையில் இன்று கிழக்கு மாகாணத்தினுடைய சபை அமர்வு நடைபெறுகின்ற இந்த சூழலில் கிழக்கு மாகாணத்தினுடைய அவை காரியாலயத்துக்கு முன்னதாக மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். மக்கள் பிரதிநிதிகளாகிய நாங்கள் இந்த விடயத்தில் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக செயற்பட வேண்டிய சூழல் இருக்கின்றது. அனல் மின்சாரத்தினுடைய தாக்கம் சம்பந்தமாக பல்வேறு முன்மொழிவுகள் வைக்கப்பட்ட போதிலும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களும் இது சம்பந்தமான என்ன முன்னெடுப்புகள் எடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக இதுவரையும் எந்த வெளியீடுகளும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில்தான் பொதுமக்கள் சம்பூரிலிருந்தும் மூதூரிலிருந்தும் திருகோணமலையிலிருந்தும் இன்னும் இதர பகுதிகளிலும் இருந்தும் இந்த மாகாண சபையின் கேட்போர் கூடத்துக்கு முன்னதாக ஒன்று கூடியிருக்கின்றார்கள். எனவே மாகாணத்தினுடைய பொறுப்பு வாய்ந்த முதலமைச்சர் அவர்களும் மற்றும் இதர அமைச்சர்களும் அவை தலைவர் அவர்களும் இது சம்பந்தமாக பூரண நடவடிக்கை எடுத்து அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் அரசின் பங்காளி கட்சிகளுடைய தலைமைகளுக்கும் முன்வைக்குமாறு மாகாணத்தினுடைய பிரதிநிதி என்ற வகையில் நான் மிகவும் வினயமான வேண்டுகோளை விடுக்குகின்றேன். சம்பூர் அனல் மின் நிலையமானதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம் என்னென்ன, எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரமாக கொண்டது விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு. இதில் தான் கூடுதலாக தோட்டத் தொழில்கள், இதுகள் தான் கூடுதலாக எங்களோட வாழ்வாதாரமாக கொண்டது. அந்த அனல் மின் அமைகிறதால பிற்காலத்தில் எங்களோட சந்ததிகள் பாதிக்கப்படுறதோடு கடலில் உள்ள வளம், மீன் முட்டைகள் அழிக்கப்படுது. அந்த அந்த ஒரு கெமிக்கல் மூலமாக அழிக்கப்படுது. அந்த அனல் நிலையம் எங்களுக்கு பிரயோசனமற்றது. எங்களுக்கு படகுகளை தாராங்க, வலைகளை தாண்டாங்க, என்னத்துக்காக? மீன் பிடிக்கிறதுக்காக. ஆனால் அந்த மீன்களை அழிக்கிற சக்தி இருக்குமெண்டா எங்களுக்கு அந்த மீன் பிடிக்கிறதுக்கு எங்களை வாழக்கூடிய வாழ்வாதாரங்கள் அதில் இருக்காது. அதனால் நோய்வாய்ப்பட்டு எங்களை பிற்கால சந்ததிகள் நோய்வாய்ப்பட்டு அழிவதை நாங்கள் தடுக்கின்றோம். எங்களுடைய பின் சந்ததியருக்கு நாங்கள் முன்கூட்டிய பெரியவர்களாக சொல்லிக்கொள்வதனால் இந்த அரசாங்கம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த அனல் நிலையம் என்பதை முற்றாக ஒழித்து வேறொரு தொழில் வாய்ப்புகளை எங்களுக்கு ஒரு தொழில் கம்பெனிகளை கட்டி தொழில் வாய்ப்பை தருமாறி மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம்.